அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் தீர இப்பொழுதுக்கு நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அதோட உங்களுடைய வாழ்க்கை மாற நீங்கள் செய்ய வேண்டிய சில ரகசியங்களையும் பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்மராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக அனுபவிக்காத ஒரு ராசி சிம்மராசி தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளுமே தனிமையை நோக்கி நகரக்கூடிய சிம்மராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஏன் பிறந்தோம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் விடை தெரியாமல் போகிறதும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தான். தாய் தந்தைக்கு உதவி செய்யாமல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தோஷமும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு சூரிய பகவான் அதிபதியாக இருந்தாலுமே பிறர்கிட்ட உண்மைக்காக கைகட்டி வாய்ப்பொத்தி வாழும் வாழ்க்கைக்கு அதிகம். உண்மையாக நேர்மையாக அன்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க ஒரே நிமிஷத்தில் அவங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம். சிம்மராசிக்காரர்களை அடக்க என்ன வழி அப்படின்னா அன்பு. ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அன்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னே சொல்லலாம். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் சில தவறுகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த விஷயத்தில் முன்னேறணும் அப்படின்றதையும் விடையே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தினால இவ்வளோ பெரிய மாற்றம் வருமா அப்படியும் சரி, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பிறப்பதே பெரும் போராட்டமாக இருக்குதுன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தான். திருமணம் ஆகிறதும் பெரிய போராட்டமாகவே இருக்கும். இந்த இரண்டும் போராட்டமா அப்படின்னா திருமணம்க்கு அப்புறம் வாழ்கிறாங்க பாருங்கள், அந்த வாழ்க்கை அதை விட போராட்டமாக இருக்கும். அந்த குழந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு அந்த வாழ்க்கையில் வேலை, பணம், மரியாதை அனைத்தையுமே இழந்துடுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் தன்னுடைய பிரச்சனை சரியாகும்னு நம்பிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையுமே சரி கடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அன்பால் ஏமாற்றப்பட்டு கடந்த 1.5 ஆண்டுகளில் வேலை போய் மனசில் ஒரு நிறைய வேலைகளை சம்மந்து பணம் காசு அப்படின்றதோடைய வேல்யூவை இப்போ தான் புரிஞ்சுருக்காங்கன்னே அவங்க சொல்லலாம். ஒவ்வொரு நிமிஷமே சரி ஒரு தடம் மாறும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை தடம் மாறியதனாலையும் இவங்க மட்டும்தான் வேதனைப்படுறாங்களே தவிர இவங்க சுற்றி உள்ளவங்க பார்த்திங்கன்னா நிறைய இவங்களை பார்த்து பொறாம தான் படுறாங்க. சூரியன் எப்படி எல்லா கிரகங்களுக்குமே தலைவனாகவோ அந்த ஆளுமை திறன் உடையவராகவோ இருக்காரோ அந்த மாதிரி தான் நீங்களும். உங்கள் சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே சரி நீங்கள் தான் தலைமை, நீங்கள் தான் ஆளுமை. ஒரு நிர்வாக திறமையும் சரி நிறைய இருக்கும். ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை நம்பி தான் இருக்குமே. ஒரு கலெக்டரோ ஆடிட்டரோ வக்கீல் மருத்துவத்துறையில் கூட உயரிய படிப்பது, ஒரு கல்லூரிகளில் சரி முக்கியமான பொசிஷனில் மாணவர் சங்க தலைவர், அரசியல் எந்த மாதிரியான விஷயங்களை எடுத்தாலுமே சரி ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் பட்சத்தில் சிம்மராசிக்கு உண்டான பலன்கள் அதிகமானே இருக்கும் சொல்லலாம். உத்வேகமும் அதிகம்னே சொல்லலாம். அவங்களுடைய ஆளுமை தன்மை அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைச்சாங்கன்னா 10 போதி தர்மருக்கு சமம்னே சொல்லலாம், 100 விவேகானந்தருக்கும் சமம்னே சொல்லலாம். நீங்கள் நினைச்சீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளை வேணாலும் உருவாக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. உங்களால் உங்களுக்கே ஒரு பெரிய சேரப் பண்ணிக்க முடியாது. அதுதான் உங்கள்கிட்ட ரொம்ப பெரிய மைனஸ். நீங்கள் எல்லாருக்குமே சரி உதவி செய்யக்கூடியவங்க, எல்லாருக்குமே வேலை வாங்கி தரக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு ஒருத்தவங்களும் பெருசாக உதவி பண்ண மாட்டாங்க, வேலை வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்ப்புன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், ஒருத்தவங்க கூட ஃபோனே எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்களை உபயோகம் மட்டும்தான் பண்ணிட்டு பார்ப்பாங்க. அதாவது உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களை வச்சு காரியம் சாதிச்சிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இறங்கி கூட வரமாட்டாங்க.
உங்களுடைய எந்த விதமான சுக துக்கங்களையும் சரி கலந்துக்கவும் மாட்டாங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க கிட்ட நயமாக பேசுகிறாங்க, வலியை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றது அர்த்தம். மன ரீதியாகவும் சரி ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்கள் வருத்தப்படுறதோ வேதனைப்படுறதோ சொல்லி மேல முடியாது. விசுவாசம் அதிகம் உடையவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். காதலில் அன்பு செலுத்தவர்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். காமத்தில் உச்ச நிலையை அடையவர்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். இவங்க ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணுவாங்க. நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி கண்ணாடி மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்த்து ஏமாறுறவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். உண்மையாக ட்ரஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களால முடியல, அவங்க கஷ்டப்படுறாங்கனால கூட அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க இன்னமும் ஒரு சில விஷயம் மேலே போய் சொல்லலாம். உண்மையாக மட்டும் இருந்தால் ஒரே நேரத்தில் 5 பேர் என்ன 10 பேர்கிட்ட கூட உங்களால் உண்மையாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களை நம்ம காதலிக்கிறோம் இல்லை திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் சரி பெனிஃபிட் அடைஞ்சிட்டோன்னே சொல்லலாம். ஆனால் அதே சிம்மராசிக்கு மகர ராசியும் மீன ராசியும் ஒத்தே போகாது. இந்த கட்டத்தில் திருமணம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில விஷயங்களை துறந்து தான் செய்யணும். எந்த இடத்துலையுமே சரி அடுத்தவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் சிம்மராசியை பற்றி பெருசாக மற்ற யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க, கவலைப்படவும் மாட்டாங்க. ஏன்னா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, எதையும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஏமாத்தணுமா கூப்பிடுங்க, அந்த சிம்மராசிக்காரங்களேருந்து தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இளிச்ச வாய்த்தனம் அதிகம் உடையவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். ஒருத்தவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இனிமே அந்த எழுந்திருக்கவே முடியாது, இனிமேல் நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நம்மளால் ஜெயிக்க முடியும், இதுக்கப்புறமும் நம்மளால் அடுத்த லெவலுக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி கஜினி முகமாகவே 18 முறை என 20 முறை கூட நம்ம போராடி வெல்லக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு முறை தோற்று விட்டோம் அப்படி எண்ணம் இல்லாமல் அடுத்த முறையும் தோக்க போகிறோம் தெரிஞ்சாலும் சரி ஜெயிக்க போகிறனாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் போராடுறாங்க பாருங்கள். அதுதான் சிம்மராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீதி நேர்மை அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய அதிபதியாக கொண்டவராகவும் இருக்கிறதாலும் என்னவோ நேர்மையாகவும் இவங்க இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சூரிய பகவான் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அல்லது சிவாலய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சூரியனார் கோவில் சென்று வழிபடுவது இவர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை உண்டாக்கும் நீ சொல்லலாம். இந்த கோவிலில் 9 நவகிரகங்களில் 8 நவகிரகங்கள் இருக்குது. இதில் சூரியனும் குருவும் எதிரெதிர் திசையில் இருப்பாங்க. சூரிய பகவானுக்கு முழுவதுமாக குரு பார்வை கிழக்கும் ஸ்தலம் இந்த ஸ்தலம்னே சொல்லலாம். 7 கிரகங்களும் சரி தனித்தனி சந்ததியாக அமையப்பெற்று ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்தலம்னே இந்த ஸ்தலம் சொல்லலாம். சூரியனை சுற்றி எல்லா கிரகமுமே இருக்கும். ஸோ ஒரு நவகிரகம் தனித்தனி சன்னதியாக அமைக்கப்பட்ட ஸ்தலம்னே சொல்லலாம். முக்கியமான பவர்ஃபுல்லான ஸ்தலம்னே சொல்லலாம். இந்த சூரியனை சுற்றி எல்லா கிரகமுமே இருக்கும். ஸோ ஒரு நவகிரகம் தனி சன்னதியாகவும் சூரியனுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைத்த ஒரு பெருமை மிக்க ஸ்தலம்னே சொல்லலாம். சிம்மராசி அன்பர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை ஞாயிற்றுக்கிழமை இந்த தினங்கள் எல்லாம் சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த ஆலயம் முக்கியமாக வழிபாடு செய்வதன் மூலமாக அரசாங்க தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மற்ற ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் செல்லும் பொழுது கோதுமை தானம் பண்ணுங்க, விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியூர் வெளிநாடு எங்கே இருந்தாலும் சரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பல பல நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரையிலும் காலகட்டங்களிலும் சரி இரவு நேரமாக இருந்தால் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சூரிய ஹோரை நேரத்தில் ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு கூடுதல் விசேஷமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே கையை தூக்கி வணங்கும் பொழுது மனம் நெகிழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்க்கை வழிவகுக்கும். ஆனால் காதல் தோல்வி மற்றும் குழந்தை தோல்வி அப்படின்ற 2 விஷயம் மட்டும் நடக்காமல் சிம்மராசிக்கு இருக்கவே இருக்காது.
சிம்மராசி அன்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்தின்படி ஒரு திருமணம் அல்லது 2 திருமணம் அல்லது 3 திருமணம் இந்த மாதிரியான என்ன இருந்தாலும் காதல் தோல்வி அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று இருக்கும். காதல் தோல்வி இல்லவே இல்லாமல் இருக்காது. மேக்சிமம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு. அதனால வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான். அதே மாதிரி வக்ரகதியும் சரி கால்குலேட் பண்ணும்பொழுது சின்ன சின்ன உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி அலைச்சல்களும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல விதங்களில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். அடுத்து இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன். தவறாமல் அந்த பதிவையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்ட் 2 வீடியோவையும் பார்க்க மறக்காதீங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.